ஒய்ஃபை மாட்டி விட்டாங்க, டிவி போட்டோமா இல்லையா பாருங்க, நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது. ஆ அதுக்குட்டி இது இப்படியே பார்த்துட்டு கொண்டுக்கிறான் பாருங்க, டிவி பார்த்துட்டு பாருங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற காயத்ரி? என்ன மறுபடியும் வாய் சொல்ல போயிடுச்சு? ஆ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஓ, நான் நேற்று பொரிச்சது நெல்லிக்காய் தான். சரி சரி சரி. இங்கே பாருங்க, இந்த நெல்லிக்காயில் எடுத்து வச்சுட்டு ஆகலையா, நல்லா இல்லையா? சாப்பாடு புளி புத்து அந்த மாதிரி போட்டு. சரி சரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒய்ஃபை வாங்கி ஏர்டெல் ஒய்ஃபைக்கு வாங்கி மாட்டினாங்க. 1500 தான். ஒய்ஃபையும் இருக்குது, டிவியும் எல்லா டிவியும் வந்துடுது. யூடியூப்பு நெட் எப்போ எது போல் பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸு ஹாட்ஸ்டார் எல்லாம் பார்த்துக்கலாம். அது மாட்டி விட்டதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கவே இல்லவே. விளம்பரம் வந்தால் மட்டும் இல்லைன்னா அதை போய் பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டுக்கிறதே இல்லை. கூப்பிட்டா கூட திரும்பியே பார்க்க மாட்டான். இது வாங்கி கொடுத்தது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ல. வேறு விளம்பரம் போட்டாங்களாட்டுக்கு வந்துட்டாரு. விளம்பரம் போட்டாங்களாம்மா? சரி, இன்னைக்கு தம்பிக்கு முடி வெட்டி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, நான் நெல்லிக்காய் சாப்பாடு சாப்பிட போகிறேன். நீயே? காலையில் இட்லி சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்லீங்களா? இட்லி பசிக்குதுன்னு சாப்பிட்டேன். எங்கள் அம்மா மெழுகு பீக்கிங்க கொடுத்து விட்டாங்க, குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கடைஞ்சி வச்சுருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசில் அந்த ஒரு 8 இட்லி 6 இட்லி அப்படின்னு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நேற்று வந்து நான் 7 இட்லி சாப்பிட்டேன். எண்ணிட்டே சாப்பிட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சு இட்லி குழம்புக்குன்னு. காலை டிஃபனே வந்தாச்சு பாரு, ரெண்டையும் சேர்த்து வீடியோ போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓடிட்டான் மறுபடியும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். வந்துட்டேன். எங்கே வருது? சரி வர கம்மன் இந்த டிவி ஆஃப் பண்ணி விட்டுனா சரியா போயிடுது. ஐயோ, ஆஃப் பண்ணி விட்டுனா என்ன இது பண்ணிட்டே இருக்கும்.